நம்ம கிட்ட டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கு. வாலா டிஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா 80 ரூபாய் என்கிட்ட. 5 ஸ்லீவ் டவுன் ஷோல்டர் 75 rupees. NS ஷார்ட்ஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 65 ரூபாய். பேக் பேண்ட் ஸ்டார்டிங் வந்து 75 rupees. இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8000-10,000 பீஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். பிரேக் ஆகாது, உடையாது, கிளியாது, பவுடர் மாதிரி கொட்டாது, அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே கிடையாது. ஒரு மாடலுமே யூனிக்கா இருக்கும். எல்லாமே டெய்லி அப்டேட் தான். இதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபேப்ரிக் இப்பதான் வந்திருக்கு. காலர் வச்சு ஃபுல் ஸ்லீவ். இது எல்லாமே வந்து எப்படின்னா என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். என்னோட ஓன் பிராண்ட். யார்ட்டையுமே மார்க்கெட்ல கிடைக்கவே கிடையாது. என்கிட்ட டை அண்ட் டைல வந்து 5 ஸ்லீவ்ஸ் இருக்கு, ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, உட்டி இருக்கு. பிளாக்ல வந்துட்டு ஒரு 80 பிரிண்ட் இருக்கு. ஒயிட்ல வந்து ஒரு 40 பிரிண்ட் இருக்கு. பேக்கு பிரிண்ட், ஃப்ளோரசன்ட் பிரிண்ட், ஒன்னு ஒரு கான்செப்ட்ல வரும். பாத்துங்க எல்லாமே வந்து பிரீமியம் 100% காட்டன் குவாலிட்டி. பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். தீபாவளி உங்களுக்கு வந்து எப்படின்னா கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்க முடியும். அப்படியே கவுண்ட் பண்ணீங்கன்னா 90 பிரிண்ட் இருக்கும். இல்ல வேற டிசைன்ஸா இருக்கு. எல்லாமே வேற டிசைன்ஸ். பிரிண்டிங் எல்லாம் பக்காவா இருக்கும். பப் பிரிண்ட், பேக் சைட் பிரிண்டிங் வரும். டெனிம்லயே வந்து பாத்தீங்கன்னா 6 பாக்கெட் கார்கோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? செமையா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன் ப்ரோ. இப்போ நம்ம ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு? நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா TTS மம்மி டாடி பனியன் ஸ்டோர், வண்ணாரப்பேட்டை சிங்கார தோட்டத்துல நம்ம கடை இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது நம்ம பாரிஸ்ல உள்ள டெக்ஸ்டைல் ஷாப்போட வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து நம்ம டிஷர்ட் மென்ஸ்வேரோட வீடியோ. இது ஓகே ப்ரோ. இந்த வீடியோ மெயினா யாருக்காண்டி ப்ரோ இந்த வீடியோ பண்றது? மென்ஸ்வேர் வச்சிருக்கவங்க, வைக்க போறோம்னு ஆசைப்படுறவங்க, இல்ல இப்ப ட்ரெண்டியா டிஷர்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஹோல்சேலர், அதாவது கடை வச்சிருக்கவங்களுக்காக உள்ள வீடியோ ப்ரோ. ஓகே, மெயினா இப்போ வந்து ஹோல்சேல் தான். ஹோல்சேல் தான் ப்ரோ. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து ப்ரோ இருக்கு? நம்ம கிட்ட டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கு. ஓ, வெறும் 40 ரூபாயில இருந்து இருக்கு. வெறும் 40 ரூபாயில இருந்து டிஷர்ட் ஸ்டார்டிங் இருக்கு. 40 ரூபாய் டிஷர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6000-7000 பீஸ் ஆல்ரெடி புக்கிங்ல இருக்கு. அது எல்லாமே இந்த 50 ரூபா ஆஃபர் போறவங்க, 35 ரூபா ஆஃபர் போறவங்க 40 ரூபாயில எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்தே நம்ம ஸ்டார்டிங் ஆகுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து 310 ரூபா வரை டிஷர்ட்ஸ் மட்டும் இருக்கு. ஷர்ட் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம புதுசா ஷர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஷர்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கியூபன் காலர், ஃபுல் ஸ்லீவ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட வந்து கார்கோ பேண்ட் இருக்கு. கார்கோ பேண்ட், ஜீன்ஸ் கார்கோ இருக்கு, காட்டன் கார்கோ இருக்கு. ஷார்ட்ஸ்ல வந்து ஜீன்ஸ் ஷார்ட்ஸ், பிரிண்டட் ஷார்ட்ஸ், ஸ்ட்ரெச் ஷார்ட்ஸ், அது மாதிரி எல்லா ஐட்டமுமே நம்ம கிட்ட ஃபுல்லா இப்ப நியூ அப்டேட்டா நிறைய வந்து. ஓகே ப்ரோ. என்ன ஒண்ணுனா பாத்துடலாமா ப்ரோ? ஒண்ணுனா பார்க்கலாம் ப்ரோ. முதல்ல நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்ல இருந்து பார்க்கலாம். டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே உள்ளதான். அப்டேட் டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்கும். பாருங்க, ஒரு மாடலுமே யூனிக்கா இருக்கும். எல்லாமே டெய்லி அப்டேட் தான். எதுவுமே வந்து இந்த வாரம் வந்த மாடல் அடுத்த வாரம் எதுவுமே வராது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் பாருங்க, இதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபேப்ரிக் இப்பதான் வந்திருக்கு. காலர் வச்சு ஃபுல் ஸ்லீவ். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் பேகி டைப்ல ஃபுல் ஸ்லீவ். ஸோ நிறைய மாடல்ஸ், இதுலயுமே நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, ஆஃப் ஸ்லீவ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொர்சட் ஃபேப்ரிக், டிசைன் ஃபேப்ரிக். இது எல்லாமே வந்து எப்படின்னா என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். என்னோட ஓன் பிராண்ட். யார்ட்டையுமே மார்க்கெட்ல கிடைக்கவே கிடையாது. காப்பி பண்ணவும் முடியாது. இதெல்லாம் ஒன்ஸ் நான் மட்டும்தான் போடணும். என்கிட்ட மட்டும்தான் பொருள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாமே டவுன் ஷோல்டர், ஃபுல் ஸ்லீவ். அதே மாதிரி டை அண்ட் டை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட டை அண்ட் டைல வந்து 5 ஸ்லீவ்ஸ் இருக்கு, ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, உட்டி இருக்கு. எல்லாமே டை அண்ட் டைல வந்து ஒரு 20 பிரிண்ட் டை அண்ட் டை மட்டுமே இருக்கு. ஸோ இது பாத்துங்க, எல்லாமே பிரீமியம் ப்ராடக்ட் தான். கலர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆல் ஓவர் பிரிண்ட் பாத்துட்டீங்கன்னா இது பேகி டைப் பேண்ட் இது. ஸோ இதுல வந்து செட் வரும். பேகி பேண்ட் உடி செட்டோட செட்டா வரும். இதுவுமே பிரிண்டட்ல வரும். பிரிண்டட்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும். ஒரு பிரிண்ட்டுமே வேற மாதிரி இருக்கு பாருங்க. பிரிண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஃபுல்லாவே இருக்கும். நம்ம பிரிச்சு காட்டுறேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பத்தாது. அவ்வளவு பிரிண்டட் இருக்கு, அவ்வளவு டிசைன் ஃபேப்ரிக் இருக்கு. எந்த ஒரு ஃபேப்ரிக்குமே எந்த ஒரு ஃபேப்ரிக் வேற மாதிரி தான். இதெல்லாம் வேற ஃபேப்ரிக், கம்ப்ளீட்டா வேற ஃபேப்ரிக். இதெல்லாம் மாடல் டு மாடல், கட்டு டு கட்டு மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் புதுசா பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட் பாத்தீங்கன்னா பிளாக் ஒயிட். பிளாக்ல வந்துட்டு ஒரு 80 பிரிண்ட் இருக்கு. ஒயிட்ல வந்து ஒரு 40 பிரிண்ட் இருக்கு. ஒன்லி பிளாக், ஒன்லி ஒயிட். இது வந்து பாத்தீங்கன்னா பேக் பிரிண்ட், ஃப்ளோரசன்ட் பிரிண்ட், ஒன்னு ஒரு கான்செப்ட்ல வரும். எல்லாமே ஒன்னுக்கு மாடல் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த மாடல் வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டே இருக்கும். பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இது ஒரு கான்செப்ட். இதுல வந்து ஒரு 20 பிரிண்ட் வரும். இது வேற கான்செப்ட். இதுல ஒரு 20 பிரிண்ட் வரும். இந்த பிரிண்ட் எதுவுமே ஆகாது, பிரேக் ஆகாது, உடையாது, கிளியாது, பவுடர் மாதிரி கொட்டாது, அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு யூனிக்கா இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பீஸ். நம்ம கடை வாசல்ல டிஸ்பிளே போட்டாதான் கஸ்டமரை உள்ள கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பீஸ். டிஸ்பிளே போட்டீங்கன்னா கஸ்டமர் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. பேரண்டல் அட்வைஸ் இது ஒரு கான்செப்ட். மாடல் ஒண்ணுமே ஒன்னா இருக்கும், யூனிக்கா இருக்கும். நான் இப்ப காட்டுறதுக்கே வந்து உங்களுக்கு 20 மாடல் காட்டுறேன். ஐ எம் வரிடு. இதுல ஒரு 10 டிசைன் இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இதுல வாரம் வந்து 2 மாடல், அதாவது 2-3 கான்செப்ட் வரும். 2 மாடல் கிடையாது, 2-3 கான்செப்ட். ஒரு கான்செப்ட் கம்மினாலுமே வந்து 20 பிரிண்ட் வரும். ஸோ 60 பிரிண்ட் ஒரு வாரத்துக்கு இதுல மாறும். இப்ப பாக்குற டிசைன்ஸ் வந்து அடுத்த வாரம் இருக்காது. இதுல நீங்க எதுவுமே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பவே முடியாது. சோ இப்போ நீங்க வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாடல் இருக்காது, இதுக்கு மேல வேற மாடல் இருக்கும். ஒண்ணுமே பாத்தீங்கன்னா எல்லாமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மாடல் மாறவே மாறாது. சோ இந்த மாதிரி 3 பீஸ் கட்டு வரும். இதுல L, XL, XXL இது 3 பீஸ் தான் செட்டு. ஒரு பிரிண்ட்டுக்கு 3 பீஸ் எடுத்தா போதும். இந்த ஒரு கட்டு வேணா கூட நம்ம வாங்கிக்கலாம், தாராளமா வாங்கிக்கலாம். ஒரு கட்டு வேணும், இதுல வந்து எனக்கு 3 பீஸ் தான் வேணும்னா 3 பீஸ் தான் கட்டே என்னோடது. L, XL, XXL தான் கட்டு. இல்ல உங்களுக்கு 3 பீஸ் தான் வேணும் அப்படின்னா 3 பீஸ் தாராளமா வாங்கிக்கலாம். இந்த ஒரு கான்செப்ட் அதே மாதிரி தான். இதே மாதிரி தான் ஒயிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே நிறைய கான்செப்ட் வரும். பாத்துங்க, எல்லாமே வந்து பிரீமியம் 100% காட்டன் குவாலிட்டி. பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். கருத்துல ரிப்போட எல்லாம் பினிஷிங்கோட பக்காவா இருக்கும். பினிஷிங் எல்லாமே பக்காவா இருக்கும்.
எல்லாமே ஓன் பிராண்டு. நம்ம வந்து வாங்கி சேல்ஸ் பண்றதுலாம் கிடையாது. எல்லாமே ஓன் பிராண்ட் டிஷர்ட், எல்லாமே ஓன் பிராண்ட். உன மேனுஃபேக்சர் தான் பண்றீங்க? எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் தான் ப்ரோ. கஸ்டமர் என்னோட கஸ்டமர் மேக்ஸிமம் தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒரே ஒரு ரூட் தான் விட்றாங்க, நான் தான் தயாரிப்பாளர்ன்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாம் கம்பெனி வச்சுக்கணும் வீடியோலே காட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் எங்கிட்ட வந்துட்டே இருக்கும். பிளாக் ஒயிட்ல மட்டுமே கம்மினாலுமே வந்து நீங்க எடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு 50 செட்டு உங்களுக்கு பிரிண்டிங் வேணும் அப்படின்னா 50 பிரிண்டிங் கொடுத்து நான் ரெடியா இருக்கேன், நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட் வரும். அதை விட்டீங்கன்னா பேகி டைப் ஆல் ஓவர் பிரிண்ட்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. நரட்டோ டிசைன் வேணா இந்த மாதிரி அந்த 5 பிரிண்ட் வரும் ப்ரோ. இப்போ கஸ்டமைஸா வேணும், இப்போ குரூப்பா வேணும்ன்றவங்க ரெடி பண்ணி தருவீங்களா ப்ரோ? ஒரு 50 பீஸ் 100 பீஸ் 10 பீஸே பண்ணி கொடுக்குறேன். 50 பீஸ் 100 பீஸ் ஏன் போறீங்க? 10 பீஸ் கேட்டாலுமே பண்ணி கொடுத்துருக்கேன். எந்த டிசைன் போறது, எந்த பேர் போறது? இப்போ இந்த கோயில் திருவிழா, இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தது கோயில் திருவிழா. இந்த கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா ஒரு 8000-10,000 பீஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன், பண்ணி போட்டுருக்காங்க. இது எல்லாமே நரட்டோ பிரிண்ட். ஒண்ணு ஒரு பிரிண்ட் வரும். 6 பீஸ் பாக்கெட், 6 பிரிண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லயுமே இருக்கு. இது வந்து சைஸ் எல், எக்ஸ்எல், XXL இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே டிஷர்ட்டை பத்தி என் கஸ்டமருக்கு எல்லாருமே மேக்ஸிமம் தெரியும். ஏன்னா இது வந்து ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான், ரீட்டெயில் கிடையாது. ஹோல்சேல் கடைக்கு என்னென்ன வேணுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. இப்போ நீங்க எதுவுமே வந்து பிரைஸ் சொல்லல ப்ரோ. இப்போ பிரைஸ் வேணும்னா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவீங்களா ப்ரோ? நம்ம வாட்ஸ்அப் வந்துட்டு ஹாய் மெசேஜ் போட்டுட்டு அவங்களோட பிசினஸ் கார்டு, நான் பிசினஸ் பண்றேன் கண்டிப்பா பிசினஸ் கார்டு இருக்கணும். இல்ல புதுசா கடை தந்தீங்கன்னா நேம் போர்டு கண்டிப்பா வச்சிருப்பீங்க, ஒரு நேம் போர்டு போட்டோ அனுப்புங்க. அப்படி இல்லையா அடுத்து என்ன பண்ணுங்க, நேரா வந்துட்டு உங்க கடையோட போட்டோ மட்டும் அனுப்பிச்சுடுங்க, உங்க பேர் அனுப்பிச்சுடுங்க, நான் போட்டுடுறேன். ஏன்னா நான் ரீட்டெயில் பண்றதே கிடையாது. சும்மா நான் வந்து கடை வச்சிருக்கேன் நீங்க வாயில சொன்னீங்கன்னா நான் என்னால வந்துட்டு எப்படி நான் நம்புறது? ஏன்னா வந்துட்டு என்னோட கஸ்டமருக்கு வந்து நான் யூனிக்கா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னோட கஸ்டமரா இருக்கணும்னா கடை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் சரக்கு சப்ளை பண்ணிட்டே இருப்பேன். நம்மள்ட்ட வெளியில வாங்குறவங்க வந்துட்டு சேல்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களா. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ரீட்டெயில் கஸ்டமர் அவங்க வாங்கிட்டு நான் ரேட்டு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வரும். அவங்க ரேட்டில் சொல்லிட்டாங்களே, நாங்க இந்த 100 ரூபாய் தான் வாங்குறீங்க 200 ரூபா சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எப்பவுமே எந்த வீடியோலயுமே ரேட்டு சொல்லவே மாட்டேன். இருந்தாலுமே வந்து ஒரு ரேட் ஒன்று அடிச்சு சொல்லணும் அப்படின்னா வாலா டிஷர்ட் ஃபுல் ஸ்லீவ். ஓகே, வாலா டிஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் என்கிட்ட. உங்ககிட்ட எத்தனை 1000 பீஸ் வேணாலுமே கொடுக்கலாம். இதில் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 120 பிரிண்ட் இருக்கு. 120 பிரிண்ட்டுமே நான் கொடுக்குறேன் 80 ரூபா ரேட்டு. ஃபுல் ஸ்லீவ் வாலா டிஷர்ட் வந்து 80 ரூபா ரேட்டு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுமே ஒன்று மாதிரி இருக்கும். மாடல் எடுத்து போட்டு அவ்வளோ மாடல் இதில் ஸ்டாக் இருக்கு. இதுலேயே வந்து 5 ஸ்லீவ் ஒன்று ரேட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா ரேட்டு. ப்ரோ 40 ரூபா இருந்தீங்களா ப்ரோ வீடியோ ஸ்டார்டிங்? அது என்ன ப்ரோ? அது 40 ரூபா டிஷர்ட் காட்டுறேன் ப்ரோ. 40 ரூபா டிஷர்ட்ல ஆல்ரெடி புக்கிங்ல இருக்கு ப்ரோ. ஓகே, அதெல்லாம் ஃபுல் புக்கிங்ல இருக்கு. அது எல்லாமே வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே வாலா டிஷர்ட்ல வந்து 5 ஸ்லீவ் டவுன் ஷோல்டர் 75 ருபீஸ். இதுவே வந்து நம்ம 100 ரூபா தாராளமா சேல்ஸ் பண்ணலாம். இதுலயுமே வந்து 80-90 பிரிண்ட் கொடுக்குறேன். நான் சைஸ் சொல்லல, இது கொடுக்கல, பிரிண்ட் கொடுக்கல. இது ஒண்ணுமே ஒன்னா இருக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாமே 80-90 பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஒன்னு ஒரு பிரிண்டா இருக்கும், மாறிட்டே இருக்கும் பிரிண்டிங். இதுல நிறைய மாடல் இருக்கு. டிஷர்ட்டை பொறுத்தவரை எப்படின்னா ஓரளவு உங்களுக்கு தேவையான அளவு நம்மள்ட்ட கொடுத்துடலாம். என்கிட்ட நீங்க இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணணும், அவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணணும், 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க, 5 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க, 5000 ரூபாய்க்கு தர 4000, அந்த கதையெல்லாம் கிடையாது. மார்க்கெட் நீங்க வாங்க, மார்க்கெட் ஃபுல்லா கடை இருக்கு. மார்க்கெட் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 கடை இருக்கு. இங்க வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க செலக்ட் பண்ணி எடுத்தாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கடையை வந்து பிசினஸ் ரன் பண்ண முடியும். நீங்க புதுசா கடை வச்சாலும் சரி, ஏற்கனவே கடை வச்சுங்களா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்குள்ள வாங்க. வரும்போது 4 கடை போங்க. ஒரே மைண்ட் செட்ல வந்து நம்ம போகும்போது ஒரு கடையில அந்த அவ்வளவு சரக்கு எடுத்தா இவ்வளவு தருவாங்க, ஒருத்தவங்க வந்து 400 ரூபாய் சட்டை 100 ரூபாய்க்கு தருவான், அந்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம். 400 ரூபாய் சட்டையை 400 ரூபாய்க்கு எடுங்க. நல்ல பொருளா இருந்தா 400 ரூபாய் சட்டையை 600 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். 400 ரூபாய் சட்டையை 100 ரூபாய்க்கு எடுத்து அந்த 300 ரூபாய் லாபம் பார்த்து ஆசைப்பட்டோம்னு வச்சுங்களேன், இருக்கிற டிசைன் சேர்ந்து கெட்டு போயிடும். எல்லா டைமே யூனிக்கா டிசைன் இருக்கும். நீங்க 40 ரூபாய் டிஷர்ட் எல்லாம் கொடுத்து நான் ரெடியா இருக்கேன். நீங்க ஆஃபர் எப்படி போடணும் டிஷர்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறது நான் ரெடியா இருக்கேன். ஸோ அது நீ மார்க்கெட் வாங்க, வந்து சுத்தி பாருங்க. சிங்காரத்தோட்டம் வாங்க. சிங்காரத்தோட்டத்துல 1000 கடை இருக்கு. சட்ட கடைக்காரங்க மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்றவங்க வந்துட்டு கம்மினாலுமே இங்க வந்து 300 பேர் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கி சேல்ஸ் பண்றவங்க 300 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா என் கடைக்கு தான் வாங்க, என் கடையில இவ்வளவு பொருள் இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். எல்லார் கடையிலுமே எல்லா பொருளும் இருக்க தான் செய்யுது. ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, பிரியாணில வந்து சாப்பிட்ற பீஸ் மாதிரி தான். பிரியாணில இருக்க பீஸ் மட்டும் தான் நமக்கு பிடிக்கும். கேசரியில் என்ன பண்ணுவோம்னா மேல உள்ள முந்திரி மட்டும் தான் நம்ம எடுப்போம். அந்த மாதிரி எந்த கடையில போனாலுமே மேல உள்ள முந்திரி மட்டும் எடுத்து போனீங்கன்னா நல்லா சேல்ஸ் பண்ணலாம். நம்ம அதே ஃபுல்லா சாப்பிடுறதுக்கு பக்காவா நீங்க வந்து எல்லா கடையும் போங்க. எல்லா கடையிலுமே 1000 ரூபாய்க்கு சரக்கு எடுங்க. எல்லாத்தையும் ஒரு கடையில கொடுங்க. பண்டல் கொடுத்தாங்க. பண்டலுக்கு என்ன பண்ண முடிஞ்சு 100,000 ரூபாய் கேட்க போறாங்க. அதை கொடுத்தீங்கன்னா எல்லா கடையில உள்ள சரக்குமே போட்டோம்னா நமக்கு பக்காவா பிசினஸ் பண்ணலாம். பிசினஸோட ஸ்ட்ராட்டஜியா தான். ஒரே கடையில போயிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கவே செய்யுங்க. என் கடைக்கும் வாங்க, அவங்க கடைக்கும் போங்க, எல்லா கடைக்கும் போங்க. அப்படின்னாதான் இந்த தீபாவளி உங்களுக்கு வந்து எப்படின்னா கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்க முடியும். என்கிட்ட ஒரு 50 கலெக்ஷன் இருக்கும், நம்ம பக்கத்து கடைக்காரட்ட 100 கலெக்ஷன் இருக்கும், எது கடைக்காரட்ட 100 கலெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இருக்கும். எல்லாத்தையுமே நீங்க பார்த்தாதான் உங்களால பிசினஸே பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா NS ஷார்ட்ஸ் கட்டு 6 பீஸ் 7 பீஸ் வரும். நீங்க என்ன சைஸ் வரும் நான் சொல்லலையே. என்கிட்ட வந்து ப்ரோ செட் வந்து பாத்தீங்கன்னா M, L, XL அது ஒரு செட் இருக்கு, L, XL, XXL அது ஒரு செட் இருக்கு. 2-3 கான்செப்ட் வரும். என்னோட ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் L, XL, XXL தான் வரும். 40, 42, 44 கட் சைஸ் வராது, பெரிய சைஸ் வராது. இப்போ L சைஸ் போட்டுட்டு அவங்க சைஸ் பெருசா இருக்கு, உங்க சைஸ் ஏன் சின்னதா இருக்கு அப்படின்னு கேட்கவே முடியாது. ஒரு பிராண்டுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு.
என் பிராண்ட்ல எல் எடுத்தீங்கன்னா 40 சைஸ், எக்ஸ்எல் எடுத்தீங்கன்னா 42, டபுள் எக்ஸ்எல் 44. இதுதான் கிராஜுவல் சைஸ். இது நீங்க ஒரு கம்பெனில அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிப்பாங்க. அதுதான் வித்தியாசம். நம்ம சைஸ் வந்து எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல். ப்ரோ இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னும் போது ப்ரோ இப்போ வந்து வீட்ல இருந்து ஒரு டெலிவரி பார்சல் கேக்குறாங்கன்னு வைங்களா, ஆர்டர் பண்றாங்க, மினிமம் வந்து எவ்வளவு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணா ஒரு டெலிவரி பண்ணலாம் ப்ரோ? எனக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி இப்ப இந்த கான்செப்ட் காட்டினா பாத்தீங்களா, இது ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்க. 200 ரூபா வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். 200 ரேட் கிடையாது. 200 ரூபானா 3 பீஸ் 600 ரூபா வச்சுங்களா. இதை நீங்க கொரியர் அனுப்ப சொன்னா நான் வந்து ரெடியா இருக்கேன். அப்படி கூட வாங்கிக்கலாம். இந்த கொரியர் வந்துட்டு கொரியர் சார்ஜ் நீங்க தான் கொடுக்கணும். ஓகே. என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா, மினிமம் எம்ஓக்கவே கிடையாது. மினிமம் ஆர்டர் 10,000 பர்ச்சேஸ் பண்ணுங்க, 5,000 பர்ச்சேஸ், அந்த கான்செப்டே நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. நான் என்னோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சரக்கு உங்க கவுண்டருக்கு வரணும். அது மட்டும் தான் என்னோட கான்செப்ட். 10,000 வரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 10,000 வரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா புக்கிங் சார்ஜ் 100 ருபீஸ் கம்பல்சரி. 10,000 100 ரூபா நீங்க கொடுத்தே ஆகணும். 9,800 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணாலும் 100 ரூபா கொடுத்தே ஆகணும். 10,100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,001 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபா புக்கிங் சார்ஜ் வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோட மார்ஜின் அந்த மாதிரி தான். அந்த 100 ரூபா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் என்னோட கான்செப்ட். நீங்க எவ்வளவு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெலிவரிலாம் வந்து எல்லா ஊருக்கும் பண்ணலாமா ப்ரோ? ஒரு வேல்டு போகுது. ஏன்னா என்னோட கம்பெனில உள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னையில தான் ஷிப்மெண்ட் பண்றேன். ஸோ எல்லா ஊருக்குமே போயிட்டு தான் இருக்கு. பார்சல் எல்லா ஊருமே கண்டிப்பா போயிருது. மேக்ஸிமம் எல்லா ஊர்லயுமே டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு. சின்ன கிராமமா இருந்தாலும் சரி, பெரிய ஊரா இருந்தாலும் சரி, எல்லாருமே டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு. தாராளமா அனுப்பிச்சிடலாம். இது மேல ஃப்ளோரா ப்ரோ? ஆமா ப்ரோ. இதெல்லாம் மேல பார்த்தீங்கன்னா ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்துட்டு உடிஸ், ட்ராக் பேண்ட், டிஷர்ட், அதாவது இது எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். எல்லா ஃப்ளோர் வைஸ் தனித்தனி பிரிச்சு. ஆமா, தனித்தனியா செப்பரேட்டா ஃப்ளோர் வைஸா கம்ப்ளீட்டா பிரிச்சு தான் இருக்கும். இங்க ஃபுல்லாவே இது எல்லாமே உடிஸ். எல்லாமே ரிலீஸ் ஆகதா வச்சிருக்கீங்க போல ப்ரோ. எவ்வளவு பீஸ் கட்டல் கொடுக்கிறதுக்கு? எவ்வளவு பீஸ் கேட்டாலும் கொடுக்கலாம். அந்த இது பாருங்க, லைன் ஊடி. ஸோ ஊடிலாம் சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எனக்குலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஊடியில் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா பிரிண்டிங் பார்த்துங்க, அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 90 பிரிண்ட் இருக்கும். இல்லை வேற டிசைன்ஸாக இருக்குது, எல்லாமே வேற வேற டிசைன்ஸ். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து 90 பிரிண்ட் இருக்கும். என்எஸ்ஆர்ஸ் இது எல்லாமே என்எஸ்ஆர்ஸ் தான். இது ஒரு லைன் ஒரு மாடல். எந்த மாடலுமே ஒரு மாடலுக்கு ஒரு மாடல் பக்கத்துலேயே வராது. அது மாதிரி என்எஸ்ஆர்ஸ்ல வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு என்கிட்ட. எல்லாமே ப்ரீமியம் ப்ரோ. ப்ரீமியமும் இருக்கு, லோ ரேஞ்ச் இருக்கு. எப்படி இருக்கு பார்த்துங்க, சூப்பராக இருக்கு ப்ரோ பார்க்கவே. லேசர் கட் எல்லாம் பண்ணி பக்காவாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் என்எஸ்ஆர்ஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 65 ரூபா. காட்டன் ஷர்ட்ஸ்னா 50 ரூபால இருந்து எம், எல், எக்ஸ்எல், 2XL, 3XL, 4XL, 5XL 7 சைஸ் இருக்கு. எல்லா சைஸ்லயுமே எல்லாமே ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு. எப்பவும் வேணாலும் கொடுக்கலாம், என்ன நேரத்தில் வேணா ஆர்டர் போடலாம், ஃபுல்லா கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் பிரிண்டட் ஷார்ட்ஸ். காட்டன் பிரிண்டட் ஷார்ட்ஸ் 30, 32, 34, 36 4 சைஸ் வரும். நம்மகிட்ட இவ்வளவுதான் வரும் பேக்கிங். எம்ஓக்கு 4 பீஸ் தான், 8 பீஸ் 10 பீஸ்லாம் கிடையாது. 30, 32, 34, 36 காட்டன் ஸ்ட்ரெச். இதுல பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 பிரிண்ட் இருக்கும். ஃபுல்லா எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ இதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ட்ராக் பண்ணிலாம் இருக்கா ப்ரோ? ட்ராக் பண்ணி எல்லாமே இருக்கு ப்ரோ. காட்டன் அதையும் பாக்ஸர் இதெல்லாம் 100 ரூபா சேல்ஸ் பண்றதுக்கு உண்டானது. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் எவ்வளவு பாருங்க, ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு. ஏன்னா பாக்ஸ்லாம் எனக்கு ஒரு நாளைக்கு கம்மியாலுமே 2000, 3000 பீஸ் போகும். ஸோ அப்படியே வந்துட்டீங்கன்னா கார்ட் செட் செட்டா வந்துடும். ஆமா, செட்டாவே வரும். ஸோ இது எல்லாமே எப்பவுமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்கும். இந்த மாதிரி டை அண்ட் டை இதுலயுமே ஃபுல்லா ஸ்டாக் இருக்கும். இதுல ஒரு 40 பிரிண்ட் வரைய இருக்கும். ஸோ ஊடியில வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் இருக்கு, பர்பிள் கார்ட் செட். இது பர்பிள் டிசைன்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்கீங்க. ஆமா, இது பர்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா பர்பிள்ல வந்து 5 ஸ்லீவ் இருக்கு, 5 ஸ்லீவ் ஊடி இருக்கு, ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, ஃபுல் ஸ்லீவ் ஊடி இருக்கு. 4 வெரைட்டிஸ் இருக்கு. அது போக வந்து கார்ட் செட் 5 வெரைட்டிஸ் எப்பவுமே ஸ்டாக் கிடைக்கும். ஃபுல் ஸ்லீவ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் இதுலயுமே இருக்கு. ஊடியில ஃபுல் ஸ்லீவ் ஊடி, பஃப் பிரிண்ட், பிரிண்டிங் எல்லாம் பக்காவா இருக்கும். பஃப் பிரிண்ட், பேக் சைட் பிரிண்டிங் வரும். பிளாக் ஒயிட் மட்டும் தான் இதோட கான்செப்ட். இதுவுமே வாரம் 2 மாடல் வந்துட்டே இருக்கும். இதுல ஒரு 2 மாடல் இருக்கும். அடுத்த வாரம் வேற மாடல் வரும், அதுக்கடுத்த வாரம் வேற மாடல் வரும். அது மாதிரி மாடல் மாறிட்டே இருக்கும். ப்ரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து ட்ராக் பேண்ட்ல வந்துட்டு பனியன் கிளாத், NS, 2way, 4way எல்லா ஐட்டமுமே இருக்கு. ஃபுல் ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் இங்கேயுமே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒன்று பிடிச்சிங்க, இது ஹோல்சேல் கடை. ரீட்டெயில் கடையில் தான் டிஸ்பிளே எல்லாம் போடணும். நம்ம கிட்ட அப்படியே வந்து வச்சாலே போதும், அப்படியே மண்டல் போயிட்டே இருக்கும். ஸோ NS பாத்துங்க, NSல வந்து L, XL, 2XL, 3XL, 4XL, 5XL 6 சைஸ் மொத்தம் ஸ்டாக் இருக்கு. கம்ப்ளீட்டா 6 சைஸ் வரை எல்லாமே ஸ்டாக் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சைஸ் பாத்துங்க 5XL. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே வந்து எல்லா சைஸுமே இருக்கு. பனியன் கிளாத்லயுமே எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபா ஸ்டார்டிங். ட்ராக் பேண்ட் ஸ்டார்டிங் வந்து 75 ருபீஸ். அதுல இருந்து தொடங்கி 265 ரூபா வரை ட்ராக் பேண்ட் இருக்கு. விண்டர் ஜாக்கெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துச்சு. ரெயின் ஜாக்கெட் எல்லா சைஸுமே 40, 42, 44, 46 வரை ஸ்டாக் இருக்கு. எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இங்க பாருங்க. இந்த வந்து மழை காலத்துக்குள்ள வந்துருச்சு. உள்ள ஃபர் துணியோட வரும். ஓகே, எல்லாமே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ முன்ன விண்டரே வரல. ஸோ அது முன்னாடி நாங்கள் ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே ஸ்டாக் இருந்தால் தான் எப்போ கேட்கும்போது கொடுத்துட்டே இருக்கலாம். NSRஸ்லையுமே ஃபுல் வெரைட்டிஸ் இருக்கு. மாடல் நீங்க என்னென்ன மாடல் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா மாடலுமே NSRஸ்லையுமே இருக்கும். காட்டன் ஜாக்கர்ஸ் என்கிட்ட இருக்கு. 6 பாக்கெட் காட்டன் ஜாக்கர்ஸ். ஸ்டெச் தான் எல்லாமே ஸ்டெச் கலர் தான் வரும். நல்ல கலர் தான் எல்லாமே. அதே மாதிரி டெனிம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 பாக்கெட் கார்கோ இதுவுமே ஃபுல்லாகவே இப்போ ஸ்டாக் இருக்கும். இது எல்லாமே எடுத்துக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஆல்மோஸ்ட் இருக்கு. டிஷர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் என்ன மாதிரி டிசைன் நீங்க நம்ம எதிர்பார்த்தாலுமே எல்லா டிசைனுமே நம்ம கிட்ட இருக்கும். அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
5 ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ், ஹூடி எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் 50 ரூபாயிலிருந்து 180 ரூபா வரைய என்எஸ் ஷார்ட்ஸ்லேருந்து ஒரு என்எஸ் ஷார்ட்ஸில் மட்டுமே எடுத்துட்டோம்னா நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டவே முடியாது. ஒரு 90-100 பேட்டர்ன் இருக்குது. எடுக்க மாடல் வந்துட்டே இருக்கும். அவ்வளோ பேட்டர்ன் இருக்குது. என்எஸ் பேண்ட்டும் அந்த மாதிரி தான் 90-100 மாடல் இருக்கு. என்னால் வந்து எல்லாத்தையும் காட்டினா 2 மணி நேரம் வீடியோ ஆயிரும். அப்புறமா நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க வீடியோவை. அவ்வளோ பெரிய லென்த்தாக போயிடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் டவுட் அப்படின்னா வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் மெசேஜ் போடுங்க. ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை வரும். உங்களுக்கு உண்டான மாடல் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும். இங்கேருந்து கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டியாக போடணும், மாடலாக போடணும், ட்ரெண்டியாக போடணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு நீங்கள் டச்சப்லேயே வந்துட்டே இருந்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து 60-70 மாடல் நாங்கள் போட்டோ போடுவோம். 60 மாடல் டிஷர்ட் போட்டோ போடுவோம். ட்ராக் எல்லாம் சேர்த்து 100-190 மாடல் ஒரு வாரத்துக்கே போடுவேன். முன்னாலாம் ஒரு வாரத்துக்கு மொத்தமே 8 மாடல் 10 மாடல் தான் போடுவோம். இப்போ ஒரு நாளைக்கே 15 மாடல் வரையும் போட்டோ போடுறோம், வீடியோ போடுறோம், எல்லாமே போடுறோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கிறேங்க. நம்ம ஸ்டேட்டஸில் போகிறத பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலே வந்து ட்ரெண்டியாக சேல்ஸ் பண்ணலாம். இப்போ கரண்டாக என்னன்னா புதுசாக மாடல் கொடுத்தோம்னா நல்லா நான் மென்ஸ்வேரில் நல்லா வியாபாரம் பண்ணலாம். அந்த மாதிரி வியாபாரம் எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்கள் 4 பேர் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் பிசினஸ் பண்ண ஐடியா இருக்காங்களோ அவங்களாம் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிஷோர் ப்ரோவை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.